ஹாய், நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு தயிர் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாங்க, செஞ்சதையும் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒரு பேக்கெட் சேமியா எடுத்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்குங்க. 3/4 வெந்ததுன்னா போதும். ரொம்ப வேக வைக்காதீங்க, குழஞ்சிரும். இப்படி தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டு முந்திரி, நான் கருப்பு திராட்சை போட்டிருக்கேங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலந்தலை எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு பவுலில் நம்ம மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நான் திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு திராட்சை இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு தயிரும் பாலும் ஆட் பண்ணிக்கிங்க. தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.